பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது காணலாம். வணக்கம் இளவரசன், தற்போது விவசாயிகளின் கோரிக்கைகள் என்ன? விரிவான தகவல். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்போது விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினுடைய தலைவர் ஐயாக்கண்ண தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா மத்திய அரசு லாபகரமான விலை வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கும் இந்த நிலையில மாநில அரசை வலியுறுத்தியும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்காங்க. குறிப்பா கூட்டுறவு சங்கங்கள்ல கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல அந்த வனத்துறை பகுதியில் இருக்கிற விவசாயிகள் மற்றும் வனவிலங்குகள்ல இருந்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். அதில் உயிர் சேதம், பயிர் சேதம் ஏற்படும் போது அதற்கான நிவாரணத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில நம்மளோட விவசாய சங்க தேசிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ஐயாக்கண்ண அவர்கள் நம்முடைய அவரிடம் கேட்போம். ஐயா, மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இப்ப நீங்க கோரிக்கை வச்சு காத்திருப்பு போராட்டம் ஈடுபட்டு வரீங்க. என்னென்ன கோரிக்கைங்கிறத சுருக்கமா சொல்லுங்க. ஐயா, மோடி ஐயா எங்களுக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேனாரு. ஒரு கிலோ 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54 ரூபா தரேன், 24 ரூபா தராரு. ஒரு டன் கரும்பு 2700 வித்ததுக்கு 8100 தரேன், 3200 தான் தர்றாரு. இந்த கடன்லாம் கார்பரேட் கம்பெனி தரப்படி எங்களுக்கு இப்ப தள்ளுபடி மாட்டேங்கிறாரு. நாங்க தண்ணி இல்லாம காவிரில 3 போன் சாடி பண்ணோம், இப்போ 1 போன் தான் சாடி பண்ணிருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யற தண்ணியை திருப்பி விட்டாலோ அல்லது கோதாவரியில போற தண்ணியை திருப்பி விடுறதுக்கு அமித்ஷா ஒத்துக்கிட்டாரா, செய்ய மாட்டேங்கிறாரு. மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டில் பெய்யற மழை கேரளாவுக்கு போய் கடல்ல உழுவுது. அதை தமிழக முதலமைச்சர் சொல்லி திருப்பி விடணும், அதையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய சர்க்காரும் விவசாய அடிமை மாதிரி பாக்குது, மாநில சர்க்காரும் இந்த தண்ணி கொடுக்கல உதவி பண்ண மாட்டேங்குது. அது இல்லாம இந்த சொசைட்டி லோன்லாம் முதல்ல எல்லாத்தையும் கிடைச்சிச்சு, இப்போ லோனே தர மாட்டேங்கிறாங்க. போய் கேட்டா பேங்க்ல பணம் இல்லைங்கிறாங்க. விவசாயி என்ன பண்ணுவான்? வெளியே போய் கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்க முடியல. 5 ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபா கணக்கு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு. ஆனால் 2 லட்சம் தர மாட்டேங்கிறான், 50,000 வாங்கிக்க 70,000 வாங்கிக்கங்கிறாங்க. அதே போல மேற்கு தொடர்ச்சியில் பெஞ்சு மழை போய் கேரளாவில் உழுவுது. அந்த தண்ணியை திருப்பி விட்டா விவசாயம் பண்ணாம முடியல, பண்ணலாம். நாங்கள் அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இந்த கோதாவரி காவிரியை இணைப்பதற்கு மத்திய சர்க்கார் திட்டம் போட்டிருக்கு, அதை முதலமைச்சர் கேட்டு வாங்கி தரணும். அதெல்லாம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு விவசாயம்னா இந்த நாட்டினுடைய அடிமை மாதிரி பாக்குறாங்க. அதுக்காக தான் அந்த போராட்டம். மிக்க நன்றிங்கய்யா. தற்பொழுது ஒளிவு கணேஷ்குமார் இந்த பகுதியில் காட்சி போட்டு 2 விவசாயிகள் படுத்து அவர்கள் பிணம் போல அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவருடைய கோரிக்கை ஐயா அவர்கள் கூறியது போல மத்திய அரசு லாபகரமான விலையை விவசாய விளைபொருளுக்கு அறிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கோதாவரி காவிரி நதி நீர் இணைப்பை வலியுறுத்தி இருக்கும் இவங்க அதே போல தமிழக அரசு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், அதிகமாக கூட்டுறவு வங்கியில் கடன் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வனத்துறை ஓரத்தில் இருக்கிற விவசாயிகள் தங்களுடைய பயிர்கள் இந்த மயில் மற்றும் வனவிலங்குகளால் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் தாங்கள் மிகுந்த நஷ்டத்துக்கு ஆளாவதாகவும் அதற்கான உரிய நஷ்ட ஈடை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று இப்பொழுது ஒளிபரப்பு மீண்டும் இந்த பகுதியை காட்சிப்படுத்தி, அதாவது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் தான் நம்ம இருக்கோம். மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயில் உள்ளே சென்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு செல்ல என்ற போது காவல்துறை தடுத்ததால் அவர்கள் நுழைவாயில் எதிரே இந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக தமிழக அரசு அவர்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அதே போல மத்திய அரசு விவசாயிகளுடைய விளைபொருட்களான விலையை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கு. தொடர்ந்து இவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஜனனி, இளவரசன் நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.